இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உலகத்திலே மிகவும் ஆபத்தான காடுகள். இங்கே வந்து நிறைய பாம்புகளும் தேள்கள் விஷப்பூச்சிகள் நிறைய இருக்கிற இடம். இந்த காட்டில் நீங்கள் உயிர் பிழைத்திருக்கிறது மிகவும் கடினம். இந்த காட்டில் நீங்கள் உயிர் பிழைத்திருக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்கள் கண்ணில் எது பட்டாலும் அதை வந்து உங்கள் உணவாக பயன்படுத்திக்கிட வேண்டும். இந்த காட்டுகளில் பகல் முழுவதும் பயங்கர வெயிலும் இரவில் கடுங்குளிரும் நிலவும். இந்த காடுகளில் ஒரு சில ஆதிவாசிகள் மட்டுமே உயிருள்ளனர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவங்க தான். இவர்களுடைய முக்கியமான உணவு வேட்டைகள் மூலமாக இவருடைய உணவை பூர்த்தி செய்கின்றனர். இவர்கள் இந்த காடுகளிலே கிடைக்கும் பல்லிகளையும் பல்லி, பூரான், பாம்பு, முயல் போன்ற சிறு சிறு உயிரினங்களை உணவாக உட்கொள்கின்றனர். இவர்களை பார்த்தால் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இவர்கள் எப்படியும் இன்று இரவுக்குள் இவர்களுடைய தேவைக்காக இன்று ஒரு தேன் கூடாவது எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். நாமும் எப்படியாவது கடவுளை வேண்டுவோம், இவர்களுக்கு இன்று ஒரு தேன் கூடாவது கிடைக்க வேண்டும் என்று. நாம் நினைத்தது போல் இவருடைய கண்ணுக்கு ஒரு தேன்கூடு கிடைத்து விட்டது என்று நினைக்கிறேன். அதனால் தான் அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. சந்தோஷத்தில் ஆடுகிறார்கள். அது எப்படி இருக்கின்றது என்று நாமும் பார்த்து விடுவோம். இந்த தேனீக்கள் மிகவும் விஷமுடையது என்று நினைக்கிறேன். இதற்கும் நாம் சிறிது தூரத்தில் நின்று விடுவதே நல்லது. உங்கள் கண்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இதிலிருந்து எவ்வளவு ஈக்கள் வெளியேறுகின்றன என்று. ஆனால் அவர்களது சிறிதும் பயமில்லாமல் அந்த முள்வெளிக்குள் கையை விட்டு எடுக்கின்றனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதில் ஈக்கள் மட்டுமே அடைந்துள்ளன. தேன்கூடு எதுவுமே இல்லை. அதைத்தான் அவர்கள் கியா கியா என்று சொல்கின்றனர். தேன்கூடு இதில் எதுவும் இல்லையா? ஐயோ, சந்தோஷத்தில் ஆடியவர்களுக்கு கடைசியில் தேன்கூடு எதுவும் இல்லாமல் சோகத்தில் செல்கின்றனர். அவர்களுக்கு தேன்கூடு கிடைக்கவில்லை, ஈக்கள் மட்டுமே இருந்தே நினைத்து வருத்தத்தில் அவர்கள் வருத்தமடைந்து ஏதோ ஆதங்கத்துடன் கலந்து செல்கின்றனர். இத்துடன் இவர்களுடைய வேட்டை நிறைவடைகிறது. இன்று பகல் முழுவதும் வேட்டையாடி அவர்கள் களைப்படைந்து இறுதியாக எப்படியோ அவர்களது இருப்பிடத்தை வந்து அடைந்து விட்டனர்.